வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ் சினிமாவும் தமிழ்நாடும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, ஒரு சகாப்தத்தை இழந்திருக்கு. ஆமாங்க, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த செய்தி கேட்டதுல இருந்தே ஒட்டுமொத்த திரையுலகமும் தமிழ் உணர்வாளர்களும் சோகத்துல மூழ்கியிருக்காங்க. ஆனா காலையில இந்த செய்தி அறிஞ்சதுல இருந்து இப்போ இறுதி சடங்கு முடிஞ்சு அவர் உடல் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நகராமல் அங்கேயே உறைஞ்சு போய் நின்ன ஒரு மனிதர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். சீமான் அங்கேயே நின்னார்? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி என்ன உறவு? வாங்க பாப்போம். மக்களே, இன்னைக்கு சீமான் ஒரு பெரிய அரசியல் தலைவரா உங்களுக்கு தெரியலாம். ஆனா அவரோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கைய புரட்டி பார்த்தா அங்க பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இமயம்தான் தூணா நின்னு இருக்கார். சீமான் இயக்குனரா ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுல கை கொடுத்து தூக்கி விட்டது பாரதிராஜா தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது வெறும் இயக்குனர் உதவி இயக்குனர் பந்தம் இல்லைங்க. அதுக்கும் மேல அப்பா மகன் அப்படின்னு ஒரு இரத்த பாசம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருந்தது. சீமான் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, என் சினிமா வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்தவர் பாரதிராஜா அப்படின்னு. அதே போல பாரதிராஜாவும் சீமான தன் சொந்த புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. சினிமாவை தாண்டி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பிணைச்ச ஒரு புள்ளி எது தெரியுமா? அதுதான் தமிழ் தேசியம். பாரதிராஜா அவர்கள் வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு தீவிரமான தமிழ் தேசியவாதி. தமிழர் நலன் அப்படின்னு வந்தா முதல் ஆளா வந்து குரல் கொடுப்பார். அதனாலதான் சீமான் அரசியல்ல இறங்கி நான் தமிழர் கட்சியை தொடங்கி தேர்தல்ல நின்னப்போ வயசையும் பார்க்காம உடம்பையும் பார்க்காம சீமானுக்காக நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல வந்து பீரமா சிங்க மாதிரி முழங்கினாரு பாரதிராஜா. பேசுறதுல ஒரு கோபம் இருக்கு, அது அந்த வேணும். அந்த கோபம் இல்லைன்னா கேவலம். அந்த ருத்ரம் இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. என் தம்பி சீமான் வரான், அவன்தான் தமிழ ஆளணும் அப்படின்னு பாரதிராஜா பேசின பேச்சுகள் இன்னைக்கும் யூடியூப்ல ட்ரெண்டிங். சீமானோட அரசியல் பயணத்துல ஒரு பெரிய பக்கபலமா பாரதிராஜா இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன் சினிமாவுக்கு முகவரி கொடுத்தவர், தன் அரசியலுக்கு தோள் கொடுத்தவர், தன் அப்பா மாதிரி இருந்தவர் இன்னைக்கு இல்லைங்கிறத சீமானால தாங்கிக்கவே முடியல. இரண்டு கிடக்கின்ற இந்த தமிழகத்திற்கு வெளிச்சம் அவன் மூலமாக வரும், என் பிள்ளை சீமான் மூலமாக வரும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த மேடையில் இருக்கிறேன். வேறு எந்த ஆசையும் கிடையாது. இன்னைக்கு காலையில பாரதிராஜா இறந்த செய்தி வந்த உடனே முதல் ஆளா ஓடி வந்தாரு சீமான். வந்து அவர் உடலை பார்த்து கலங்கி நின்னவர் அங்கிருந்து நகரவே இல்லை. இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கூடவே இருந்து கவனிச்சார். சொந்த பையனா மாறி மயானம் வரைக்கும் கூடவே நடந்து போய் இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் அங்கேயே கண்ணீரோடு நின்னுருக்காரு. இத பார்க்கும்போது அங்க இருந்தவங்களுக்கே கண் கலங்கிருச்சு. சினிமா அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இலக்கணமா வாழ்ந்திருக்காங்க இந்த அப்பாவும் மகனும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல் ரீதியா நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரோட படைப்புகளாலும் அவர் விதைச்ச தமிழ் தேசிய சிந்தனையாலும் அவர் என்றென்றும் வாழ்ந்துகிட்டே இருப்பார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு நமது கண்ணீர் அஞ்சலி.